இப்போ 700 கடையில் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன இது என்ன பண்ணுவாங்க அவருக்கு? மாற்று வேலை எதுனா கொடுப்பாரா உடனே? அவருக்கு 6 மாதம் தானே டைமே கொடுத்துருக்குது. 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணுறாரோ அதுதான் பார்க்கணும். வந்துங்க 700 கடை 2500 கொடுப்பாரா? 2500 கொடுப்பாரு. அது 1.5 வருஷம் அவனு சொல்கிற போல். அப்புறம் தங்கம் தரேன்றாரு. தங்கம் கொடுத்துருவாரா? பட்டு புடவை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பவுன் மோதிரமாக ஏதோ இப்போ குழந்தைங்களுக்குலாம் மோதிரம் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறகுது? ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறகு? அத்தனை குழந்தைங்க மோதிரம் போட்டுருவாரா? அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வருமோ வர மாட்டோமோ எதை குல்ட்டா அப்படின்னு விட்டாச்சிடலாம். அதுதான். அதுதான் மெயின். அதுக்கு அதை அப்போ மொத்தமாக மூட்டு போய்டு, மொத்தமாக மூடிட்டு பார்ப்போம். நீ இப்போ கவர்மெண்ட் நடத்துறியான்னு பார்ப்போம். நடத்த முடியாது. எப்படி நடத்த முடியும்? நீ 2000 எப்படி கொடுப்போம்? 2500 எப்படி கொடுப்போம் வந்தீங்க? ஆமாம், வேறு அதில் தான். அதுதான் மெயின் வருமானமே. அதான். அது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுமே. அதான். ஆமாம், இப்போ தான் வாங்கியிருந்தாங்கிறாங்க. அதை அப்படி தான் சாப்பிட்டு வாங்கியிருந்தாங்கிறாங்க வந்துங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் எடுத்துன்னு போகிறானா நமக்கு தெரியாது. அதெல்லாம் இவனுக்கு கேட்டால் அங்கே தரேன்றானே. எவன் எடுத்துன்னு போகிறானே யாருக்கு தெரியாது? கடவுள் தான் தெரியும். இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் ஓடுமா கதை தலை, அவ்வளோதான். எங்கள் தலை வரல, அவ்வளோதான். எங்கள் தலை இருந்திருந்தாருன்னா வேறு மாதிரி போய்ட்டுருக்காது. தலைனா யார் வந்துங்க? அஜித்து தான். வேறு மாதிரி போய்ட்டுருக்கோம். அந்த ஒரு குரல் குத்துந்தானே திமுக ஆட்சி அடைஞ்சிருக்காங்க. நேரம் வந்து அவங்கவுங்க சைலண்டாகிட்டார். ரஜினிகாந்த் கம்மிட்டார், இவரும் சைலண்டாகிட்டார். அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். பயன்படுத்தலைன்னா என்ன? எங்கள் வீட்லேயே இப்போ 4 ஓட்டுங்க, 5 ஓட்டு. இப்போ 2 மருமக ஓட்டு போட்டாலுங்க விசிலுக்கு. நாங்கள் 2 பிள்ளைங்களும் நானும் சூரியனுக்கு தான் போட்டோம். அது மாதிரி தான் ஸ்பிட் ஆகிடுச்சு. தாத்தா சொல்கிறாங்க, ஆயா சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, சித்தப்பா சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு. அது மாதிரி போட்டது தான். அது மாதிரி அதில் தான் பிடிச்சவர் ஆகிடுச்சு. இன்னொன்று இருந்தாலும் 2500 தரேன்னு சொன்னால அதில் லாக் ஆச்சு. எல்லாம் மொத்தமாக கொடுத்துருவார் சீக்கிரத்தில். ஆட்டோக்காரங்களுக்கு சம்மந்தப்பட்டு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பொழப்பு இல்லைனால மதியானம் குடிக்க வந்திருக்கோம். இருந்ததுன்னா குடிக்கவே வரமாட்டோம். ஸ்கூலு ப்ளஸ் கோவில் அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டலு அண்ட் ஆல்சோ மெயின் ரோடு எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் அவரால் மூட முடியுமா? அவ்வளோதான் என்னோடய கான்செப்டே தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடு 70% பார்த்திங்கன்னா டாஸ்மார்க்கில் தான் ஓடுது. அதனால தான் நான் பேசுகிறது ஒரு காரணம். என்ன இதை டாஸ்மார்க்கு ஏன் ஓடுது, என்ன ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடே பார்த்திங்கன்னா 70% அதில் தான் ஓடுது. ஆனால் இருந்தாலும் எனக்கு தமிழ்நாடு நிலவரம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. உள்ளே இருக்க நிலவரம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா திமுக தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு விஜயை பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. அவர் சொன்ன கோரிக்கை, அவர் இப்போ கையெழுத்து 3 கையெழுத்து போட்டார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதுவுமே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். என்னோட மூத்தவர் தான். நான் எதுவுமே சொல்ல. என்னோட எங்கள் அண்ணன் சானஸ்லாம் இருக்கார். நான் எதுவுமே சொல்ல. நல்ல கேரக்டரு, நல்ல இது. இப்போ ஒரே ஒன்று சொன்னார். நான் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். நீங்கள் பீப்புள் இப்போ அறிக்கை கொடுத்த உடனே எனக்கு ஒரு பண்ணுறாரா நம்ம ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்காரு. இப்போ அவருக்கு பேசுறதுக்கும் டைம் இல்லை, பேசுறது எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா எனக்கு விஜயை பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் நான் டிஎம்கே தான். நான் இல்லைன்னு சொல்ல. நான் பக்கா டிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது டிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் நான் விஜய் என்னை பிடிக்கும். இல்லைன்னு சொல்ல. அவர் சொன்ன கோரிக்கை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் கையெழுத்து 3 பண்ணார்ல, அது எனக்கு பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. தப்பாக அதுமாதிரி நான் பேசலை. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களையும் பிடிக்கும், அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். நான் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஏன்னா முதல்ல வந்திருக்காரு. அவர் நீங்கள் சொன்னால் தான் பிடிக்கும். இப்போ அவர் என்ன நினைப்பார்? 10 பேர் சொன்னால் தான் கூட்டணி கட்சி இருந்தாலும் நம்ம பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் தனித்து நின்று 1967 நடந்த ஒரு அதோடு இப்போ நடந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த மாற்றம் எல்லாருக்குமே ஒரு எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. ஏன்னா நான் இது என்னோடய 6வது ஓட்டு. இது எனக்கு இப்போ எல்லாருக்குமே இப்போ போட்ட ஓட்டு எல்லாம் 70% பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு, எல்லாம் யூத்து ஓட்டு.
அதனால தான் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து விஜய் வந்து ஜெயிச்சாரு, அதுக்கு இதுக்காக தான் ஜெயிச்சாருன்னு சொல்ல. என்னன்னா விஜய் வந்து சொன்ன ஒரு வார்த்தை ஒரு வாக்குறுதி, அவர்னால தான் இது பண்ணார். அவர் என்ன சொன்னார், டாஸ்மார்க் மூடுறேன்னாரு. நான் மூடுன்னா அதுக்கு நான் வந்து வேணான்னு சொல்ல, நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், 100% நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இதனால் என் ஃபேமிலின்னு தான் கெடுது. நான் சம்பாதிக்கிற ஒரு நாள் கூலியில் 50% அதில் தான் போகுது. எனக்கு 3 நாள் நல்லது தான், நான் வேறு எதுவுமே இல்லை. அதுக்காக நீ என்ன கேட்கக்கூடாது, ஏன் பாண்டிச்சேரியில் போய் கொடுப்பீங்களா, ஆந்திராவில் போய் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவர் 70% மூடுறேன், கொஞ்சம் மூடுனா எனக்கு தமிழ்நாடு இல்லை சென்னை உள்ளன்னு சொன்னார். இதில் 70% தமிழ்நாடு முழுவதும் சொல்லிட்டாரு, சென்னை உள்ள எவ்வளோ மூட போகிறாருன்னு எனக்கு தெரில. அதனால் கொஞ்சம் பாட்டுங்க. அதனால் நான் விஜய் ஆதரவு என்ன இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் எனக்கு விஜயை பிடிக்கும்.